கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அனனியா சப்பிரால குறித்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் இவருடைய சம்பவங்களை இந்த பகுதியில் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 5:1 தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். காணியாட்சி என்றால் சொந்த நிலமென்று பொருளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஆலயத்தில் எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று கொண்டு வந்து ஆலயத்தில் பொதுவாய் வைத்து நம்மனா அனுபவித்தாங்க. இதற்கு காரணம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, அவருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியா அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கும் மந்த பெருகுது, லோத்துவுக்கும் மந்த பெருகுது, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு 2 பேருக்கும் சொத்து பெருகினது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இவங்களுக்கு இருந்த ஆஸ்தி நிமித்தமாக பூமியே தாங்கக்கூடாத அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படுகிறது போல ஆஸ்தி இவங்க 2 பேருக்கும் பெருகே காணப்பட்டது. சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அந்நாட்களில் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்ததான சொத்து மதிப்பு இப்போ இருக்கிற அம்பானிக்கு கூட இல்லை என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது. ஆகவே தான் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு நிலநடுக்கமே என்ன வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதனால் லோத்துடைய மெய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. இருவருக்குள்ளும் பிரிவினை வந்தது. ஆகவே தான் ஆபிரகாம் சொல்கிறார், நீ நானும் சகோதரன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன்னு சொல்லி 2 பேரும் பிரிகிறத நான் பார்க்குறோம். ஆகவே அப்போஸ்தலர் பார்த்தாங்க, ஆதி முற்பிதாக்களுடைய நாட்களிலே பிரிவினை வந்தது போல நம்முடைய நாட்களில் பிரிவினை வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் காணியாட்சிகள் எல்லாம் விற்று ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து பொதுவாக அனுபவித்தவர்களாக காணப்பட்டாங்க. ஆகவே தான் அப்போஸ்தலருடைய நாட்களில் ஒரு மனம் இருந்ததுனால தான் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரும் 5000 பேரும் சிறைச்சாலை அதிகாரிகள் ரட்சிக்கப்படுகிறதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 120 பேர் ஒருமனப்பட்டு கூடியிருந்த நிமித்தம்தான் ஒருவரல்ல 120 பேர் அபிஷேகம் பெறும்படியாக கர்த்தர் செய்தார். ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் ஒரு மனதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக காணப்பட்டாங்க. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும். சபை ஊழியக்காரன் விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் காணப்படணும். அந்த இடத்துல ஆவியானுடைய கிரிகளை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 5:2 ஒரு பங்கை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு பங்கை வஞ்சித்தார்கள். இது தேவனுடைய பார்வையில் குற்றமாய் காணப்பட்டது. காரணம், தங்களை மேன்மையாய் எண்ண வேண்டும் என்றும் விற்றது முழுவதுமாய் இவங்க கொண்டு வந்து வைத்ததாக அப்போஸ்தலர் நினைக்க வேண்டும், சபையார் நினைக்க வேண்டும். தங்களை மேன்மையாய் எண்ண வேண்டும் என்று என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அதாவது ஒரு பங்கை வஞ்சித்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இவங்க சொந்த நிலம், அதாவது இவங்க எடுத்துக்கொண்டாலும் தப்பு இல்லை, இவங்க வைத்தாலும் தப்பு இல்லை. இவங்க எடுத்துக்கொண்டதை மறைத்து முழுவதுமாக நாங்கள் கொண்டு வந்து கர்த்தருக்கென்று வைக்கிறோம் என்று இவங்க பொய் சொன்னாங்க. ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியான இடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். மற்றவைகள் எதை கொண்டு வரன்னு சொல்லப்படுனா தீமையானதை கொண்டு வரும். ஆகவே தான் இவங்களுக்கு மரணம் சம்பவித்ததை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையில் இது குற்றமாக இருந்தது. தங்களை மேன்மையாக எண்ணணும், நாங்கள் முழுவதுமாய் கொண்டு வந்து கொடுத்து விட்டோம் என்று சொல்லி பொய்யான காரியத்தை இவங்க செய்தாங்க. அது மாத்திரம் இல்லை, 2வது பொருத்தனை பண்ணினதை மீறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 20:25
தேவ பிள்ளைகளே, பொருத்தனை பண்ணினதை நம்ம நிறைவேற்றணும். இது பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4-5 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, பொருத்தனை பண்ணினது அது என்னவா இருக்கிறது என்று சொன்னால், பொருத்தனை பண்ணி நம்ம செலுத்தவில்லை என்று சொன்னால், அது என்னவா இருக்கிறது என்று சொன்னால், பரிசுத்தமானதை விழுங்குவது அது மனுஷனுக்கு என்னவா இருக்குன்னா கண்ணியா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்ம எதை குறித்து பொருத்தனை பண்ணுகிறோமோ, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டா மாதம் சம்பளத்தை நான் சபையில் காணிக்கையா தருவேன், அல்லது என் ஆடு மாடுகளில் கர்த்தருக்கு காணிக்கையா தருவேன், என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைத்தா, எனக்கு சுகம் கிடைத்தா நான் இதை செய்வேன் என்று பொருத்தனை பண்ணி அதை செலுத்தவில்லை என்று சொன்னால், பரிசுத்தமானது அதாவது விழுங்குகிறது அது மனுஷனுக்கு என்னவா இருக்குன்னா கன்னியா இருக்கும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அவனுடைய பார்வையில் பொய்யான இருந்தது நிமித்தம்தான், கர்த்தருடைய பார்வையில் இது குற்றமாக இருந்தது நிமித்தம்தான் அனனியா விழுந்த நபனா ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, சப்பிராளுடைய பாவம். கணவனுடைய பாவத்துக்கு நபனா ஒருமனப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, ஊழியத்துக்கு, குடும்பம் நடத்த, ஜெபம் பண்ண, உதவி செய்ய, உபவாசம் பண்ண, இதுக்கு கணவன் மனைவி ஒருமனப்படணுமே தவிர பொய் சொல்லுவதற்கு நம்மனா ஒருமனப்படவே கூடாது. எத்தனையோ கணவன்மாருங்க மனைவிமாருங்க ஊழியக்காரன் இடத்துல பொய் சொல்லுவதற்கு பேசிக்கின்னு ஒருமனப்பட்டு வந்து நம்மனா பொய் சொல்லுவாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் தேவ பிள்ளையே பெரிய குற்றமாக இருக்கிறது. ஆகவே தான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சப்பிரால் பொய் சொன்னாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சப்பிரால் என்ன பண்ணா அடக்கம் அதாவது விழுந்து செத்து போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் சபையில் வல்லமையாய் கிரியை செய்தார். தேவ பிள்ளைகளே, அதாவது மறைந்த சுந்தரம் பாஸ்டர், பொஷோகத்தில் இயேசு சபையினுடைய சுந்தரம் பாஸ்டர், அவர் அந்த ஐயா சாட்சியை நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாய் காணப்பட்டது. ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்கிறாங்க, யார் பரிசுத்தமாக இருக்கிறாங்க, யார் உண்மையாக இருக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு அடையாளத்தை காண்பீங்கள் என்று சொல்லி திருவிருந்து கொடுக்கும்போது பாவத்தில் காணப்பட்ட ஒரு மனுஷனுக்கு உடனே திருவிருந்து கையில் தேவனுடைய அப்பமாய் காணப்படுகிற கர்த்தருடைய சரீரத்தை வாங்கின உடனே அவனுக்கு குஷ்டரோகம் பிடித்தது என்று சொல்லி அவருடைய ஊழியத்தில் நடந்தது. ஆக தேவ பிள்ளைகளை, ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் ஆவியானவர் வல்லமையானவனை கிரியை செய்தார். இது இந்த நாட்களையும் செய்தது நபனா நம்ம சுந்தரையா சாட்சியின் மூலியமானவனா அறிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, சபையில் தவறான குடும்பமாக யார் காணப்பட்டாங்கன்னா அனனியா சப்பிரா நம்மனை காணப்பட்டாங்க. இதனால் அவங்களுக்குள்ள அகாலமான மரணம் நம்மனா சம்பவித்ததை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, சபையில் நமக்கு நல்ல சாட்சி இருக்கணும். சபையில் நமக்கு கொடுக்கிற ஊழியத்தை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, மிஞ்சின நீதிமான்களாக என்ன பண்ண சபையில் செயல்படக்கூடாது. நமக்கு என்ன ஊழியத்தை கர்த்தர் சபையில் கொடுக்கிறாரோ அதை அடங்கி உண்மையை உத்தமமாய் செய்யும்போது கர்த்தர் அப்பேற்பட்ட அதாவது பிள்ளைகளை தான் பின்னாட்களில் பெரிய ஊழியக்காரராக, தீர்க்கதரிசிகளாக, தேசத்தை கலக்கிறவர்களாக நம்மனா கர்த்தர் பயன்படுத்துவார். யார் ஆரம்ப நாட்களில் சபையில் பெருக்கி பாய் போட்டு கர்த்தருக்கு உண்மையாக அதாவது பயபக்தியோடு இந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்த வேலை என்று சொல்லி அதை ஒரு நாளும் தவற விடாமல் உண்மையாய் செய்கிறார்களோ தேவ பிள்ளைகளை, அப்பேற்பட்டவர்கள் தான் அநேகத்துக்கு நம்மனா கர்த்தர் அதிபதி ஆக்குவார். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 25 ஒருவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அவனை அநேகத்தில் அதிபதி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக தேவ பிள்ளைகளே, அனனியாவுடைய பாவம் தேவனுடைய பார்வையில் குற்றமாய் காணப்பட்டது. காரணம், தன்னை மேன்மையை எண்ணணும், விற்றது இவ்வளவுதான் சொல்லி முழுவதும் என்று சொல்லினோம்னா பொய் சொன்னதை பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த சப்பிராளுடைய பாவனைன்னா புருஷனுடைய பாவத்துக்கு ஒருமனப்பட்டாங்க. எடுத்து சொல்லியிருக்கலாம் வேண்டான்னு சொல்லி, ஆனால் பாவத்துக்கு நம்மனா ஒருமனப்பட்டாங்க.
இவங்க சபையில் தவறான குடும்பமாய் காணப்பட்டாங்க. இந்நாள் வரைக்கும் தவறான குடும்பத்துக்கு உதாரணப்படுத்தப்படுகிறது சப்பிராளுடைய குடும்பமாக நம்ம பார்க்கிறோம். ஆக இவர்களுக்கு அகால மரணம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க எச்சரிப்பாக இருப்போம். கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் உடைய வார்த்தையை பார்க்க என் தேவன் நீங்கள் பாராட்டி நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னம் தயவு இருக்கட்டும். இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.